இன்னும் ஃபைதுல் கதீர்ல குறிப்பிடப்படுது, ஒரு அடியார் கற்றுக்கொள்ள தேவையில்லாத விஷயங்களில் கற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவதே மிக முக்கியம் என்ற நிலையில் அவர் அந்த முக்கியமில்லாத கல்விகளை விட்டுவிட வேண்டும். அவருக்கு தேவை இருக்காது. அவர் தேவையில்லாத கல்விகளை தேடிக்கொள்ளக்கூடாது. அவருக்கு அந்த விஷயத்தில் கல்வி தேவைப்படாது, அது அமல் செய்யவும் போறதில்லை அவர். ஆனால் அதை பற்றிய கல்விகளை எல்லாம் தேடிக்கொண்டு தேவையே இல்லைன்னு இருந்தோம் கூடுதலாக கற்றுக்கொண்டே இருக்கு. அது அவருக்கு பயனளிக்கக்கூடியது இல்லை, அது அவருக்கு தேவையில்லை, அவருடைய ஃபீல்டே அது இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி கற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவதே மிக முக்கியம் என்ற நிலையில் உள்ள முக்கியமில்லாத கல்விகள்லாம் இதில் வரும். எதில் தனக்கு தேவையில்லாத விட்டுவிட வேண்டும், அது இஸ்லாமில் சிறந்ததுங்கிற பண்புல கல்வியும் வரும். ஏன்னா ஒருத்தர் தனக்கு தேவையில்லாத ஏன் கற்றுக்கொள்ளணும், ஏன் தெரிந்து கொள்ளணும்? அவர் கட்டாயமான கல்வியா, ஃபர்து ஐனான கல்வியா, அதை கற்றுக்கொள்ளலாம். அவருடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய, அவர் அமல் செய்யக்கூடிய. இப்போ குர்ஆனுடைய கல்வி ஏன் கற்றுக்கொள்ளணும்? குர்ஆன் ஓதணும், படித்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், அதன்படி வாழணும். சுன்னாவையே தெரிந்து கொள்ளணும், அப்போதான் பின்பற்ற முடியும். நபியை போல வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியும். இது ஒவ்வொருத்தருக்கும் அமல் செய்வதற்கு தேவையான கல்வி. ஆனால் ஒருத்தருக்கு அந்த கல்வி அவருக்கு தேவைப்படாது, அந்த மாதிரி சூழ்நிலை அவருக்கு இருக்காது, அதை பற்றி சட்டமே அவருக்கு தேவைப்படாது, அவரையும் கற்றுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு, ஒரு சிறிய இன்னும் பாலிய வயதையே அடையாத பாலிகாகாத ஒரு சிறுவனுக்கு அல்லது சிறுமிக்கு திருமணத்தை பற்றி சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? கணவன் மனைவி உறவை பற்றிலாம் சட்டம் தெரியணுமா? எது அதில் கூடும் கூடாது தெரிந்திருக்கணுமா? அது அவனுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஒருத்தர் மிகவும் கஷ்டத்தில் வறுமையில் உழன்று கொண்டிருக்கிறார், அவருக்கு ஜக்காத்துடைய எல்லா சட்டத்திட்டமும் தெரிந்திருக்கணுமா? அவருக்கு அப்போ தேவைப்படாது. ஜக்காத்துடைய சட்டங்கள், யாருக்கு எவ்வளோ கொடுக்கப்படணும், எதில் ஜக்காத் கடமையாக இருக்குது, எல்லாமே அவருக்கு தேவைப்படாது. அவர் செல்வத்தை தேட வேண்டிய கட்டாயம், தேட அவருக்கு செல்வம் வருதுன்னா அப்போ தனக்கு அதில் உள்ள எல்லா சட்டமும் தெரியும். ஒருத்தருக்கு சொத்தே இல்லை, அவர் பாகப்பிரிவினை சட்டம் தெரிஞ்சிருக்கணுமா? அவருக்கும் இல்லை, அவர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இல்லைன்னு வைங்களேன். தனக்கு எவ்வளோ பாகப்பிரிவினை உண்டு, அது எல்லாமே சட்டம் தெரிஞ்சு அவர் எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணுமா? தேவையில்லை, தேவைப்படாதது. அப்போ தேவையில்லாத விஷயங்களை பற்றிய கல்வி கூட ஒரு கட்டத்தில் ஒருத்தர் இஸ்லாமை கெடுக்கக்கூடியது. அவர் நோக்கம், அவருடைய சரியான இலக்கு திசை மாறி போயிடும். இதனால் நேரத்தை ஒரு வீணடித்துவார். அதுதான் இங்கே பிரச்சனை. தனக்கு நன்மையாக அமையக்கூடிய கல்வியை விட்டுவிட்டு பிறருக்கு நன்மையாக அமைவதை கற்பதில் ஈடுபடுவதை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். சிலர் என்ன செய்வாங்க, பலர்ட்டையும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கேங்கிற காட்டுறக்காவே நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. இப்படி சில கேரக்டர் இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு தெரியுன்னு சொல்றது அது என்னவோ அவங்களுக்கு பெரிய அவமானமா நினைப்பாங்க. எல்லாத்துலேயும் தான் தெரிஞ்சவனா இருக்கணும், எல்லா துறையில் எதை பற்றி அவன்கிட்ட பேசினாலும் அவன் ஃபிங்கர் டிப்பில் அவன் ஜென்ரல் நாலேஜோட பேசுவான். அவன் அதில் ஜீனியஸ், தான் ஜீனியஸின் பேர் வாங்குறதுக்காக தனக்கு தேவையே இல்லாத கல்வியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது தம்பட்டம் அடிப்பான். எதை பற்றி கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், இது தெரியும், அது தெரியும். உண்மையில அவருக்கு எந்த நன்மை இருக்குது? ஏன்னா அவருக்கே முதல்ல பயனளிக்காது. அவருக்கு இப்போ பயனளிக்கிறது என்னன்னு கேட்டால் தம்பட்டம் அடிக்கிறது. தம்பட்டம் அடிக்கிறதுக்கு, பெருமை அடிக்கிறதுக்கு கல்வினா அந்த கல்வி நாசமாக போன கல்வி. ஏன்னா ஒரு மனிதனை வழிகெடுக்குது. சைத்தான் அப்படி தான் வழிகட்டான். அவன் தன்னுடைய அறிவை கொண்டு தம்பட்டம் அடிச்சு தான் வழிகட்டான். அப்போது தனக்கு இந்த கல்வியால் தான் என்ன பயனடைய போகிறோம், தான் அமல் செய்யறதுக்கு என்ன தேவை இருக்குது? உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உலக கல்வியே இருந்தாலும் அவருடைய தொழில் அல்லது வருமானம், அவர் ஒரு விஷயத்தில் அதற்கான ஒரு துறை சார்ந்த கல்வியை தான் எந்த ஃபீல்டில் படிச்சுக்கிட்டா அதில் தான் இன்னும் கொஞ்சம் தன்னை ஷார்ப்பாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறக்காக ஒரு கல்வி தேடுறது பிரச்சனை. ஆனால் அவருக்கும் அவர் தொழிலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத ஒன்று தான். ஆனால் சம்மந்தம் இல்லாத ஒன்றில் அவர் எல்லாம் எதையோ பற்றி தெரிஞ்சிருந்து அவருக்கு என்ன நன்மை? அப்போ நேரத்தை வீணடிக்கிறார் தானே அவர், அவருடைய டைம் வேஸ்ட். அப்போது அது ஒரு அர்த்தம் இல்லாத. அவருடைய நல்ல இஸ்லாமிய பண்புள்ள முஸ்லீம் இப்படிப்பட்ட ஒரு முட்டாளாக இருக்க மாட்டான். இது ஒரு முட்டாள்தனம், இது ஒரு விதமான மனநோய். அதாவது பெருமைக்காகவும் தற்பெருமைக்காகவும் பந்தா காட்டுறக்காகவும் தனக்கு எல்லாம் தெரியும் காட்டுறக்காகவும் இந்த நோயோடு ஒருவர் அலைவது இருக்குது. அது அல்லாஹ்விடம் ஒருத்தர் பணிவில்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த உலகத்தையே நோக்கி இந்த உலகத்தை அறியறதுலேயே தன்னை ஆக்கிக்கிறதுல ஆகும்.
உலகத்தின் ஆசாபாசங்களை அறிகிறதும், ஏதோ உலகத்தை பற்றி நிறைய தெரிய ஒரு மறுமையில் அந்தஸ்து கூடுங்கிற மாதிரி ஒரு நிலையில அவர் போகிறது. இதெல்லாம் தேவையில்லாத கல்வி.